வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய சிறப்புச் செய்தி வாசிப்பவர் சூர்யா தேவி. விஜயகாந்த் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட உள்ள தீவுத்திடலில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். இதையடுத்து அவரது உடல் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வந்தனர். பின்னர் அவரது உடல் கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். விஜயகாந்தின் உடல் இன்று மாலை வரை பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்றும், இன்று மாலை 4:30 மணியளவில் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அஞ்சலி செலுத்த ஏராளமான பிரபலங்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் இட நெருக்கடி காரணமாக அதிகமானோர் அஞ்சலி செலுத்துவதில் சிரமம் உள்ளதன் காரணமாகவும், மேலும் ஏராளமானோர் விஜயகாந்த் உடலை கடைசியாக ஒருமுறை பார்ப்பதற்காக வருகை தருவதன் காரணமாகவும் பாதுகாப்பு கருதி சென்னை தீவு திடலுக்கு விஜயகாந்த் உடல் கொண்டு செல்லப்பட உள்ளது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரை வைக்கப்படுகிறது. விஜயகாந்த் உடல் தீவு திடலில் அஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் கலைத்துறையை சேர்ந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தீவு திடலில் இன்று காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு அவரது உடல் வைக்கப்படுகிறது. விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து மதியம் 1 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமை கழக அலுவலகம் அடைந்து இறுதிச் சடங்கானது 4:45 மணியளவில் தேமுதிக தலைமை கழக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என தேமுதிக தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வசதியாக விஜயகாந்த் உடல் வைக்கப்பட உள்ள தீவுத்திடலில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று அதிகாலையில் கோயம்பேட்டில் இருந்து விஜயகாந்தின் உடல் தீவு திடலுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இத்துடன் செய்தி